ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகம் முழுவதும் சூப்பர் ஃபுட் அப்படின்னு புகழப்படக்கூடிய ஒரு உணவு என்ன தெரியுமா? அதுதாங்க பாதாம் பருப்பு. இதை இங்கிலீஷில் ஆல்மண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தினமும் 5 பாதாம் பருப்பு சாப்பிடுங்க. மூளை நன்றாக வேலை செய்யும். பாதாம் சாப்பிட்டா இதயம் பலமாகும், சருமம் பளபளப்பாகும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தேவையான ஸ்டெமினா பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவும். இப்படி நிறைய விஷயங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அதே பாதாம் சிலருக்கு தீமையை கூட ஏற்படுத்தலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா என்ன நடக்கும்? நைட்டில் சாப்பிடலாமா? தண்ணீரில் ஊற வச்சு சாப்பிடணுமா? தோலோடு சாப்பிடலாமா இல்லை தோலை நீக்கிட்டு சாப்பிடணுமா? சர்க்கரை நோயாளிகள் இந்த பாதாமை சாப்பிடலாமா? குழந்தைகளுக்கு தினமும் எத்தனை பாதாம் கொடுக்கலாம்? கர்ப்பிணிகள் பாதாம் எடுத்துக்கலாமா? சிறுநீரக கல் இருக்கிறவங்க சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? இப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பாதாம் பருப்பு பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பாதாம் அப்படிங்கிறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மத்திய கிழக்கு நாடுகளில் உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுத்தப்பட்டு வருது. இன்னைக்கு இந்தியா, அமெரிக்கா, ஸ்பெயின், ஆஸ்திரேலியா இது மாதிரியான பல நாடுகள்லையும் அதிகமாக விளைவிக்கிறாங்க. பாதாமில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் இதை உலகோட சிறந்த ஆரோக்கிய உணவுகளில் ஒன்றாக மாற்றிருக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பாதாமில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னு பார்த்துடலாமா? 100 கிராம் பாதாமில் சராசரியாக நல்ல கொழுப்புகள், புரதம், நார்ச்சத்து, விட்டமின் இ, மெக்னீஷியம், கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், மாங்கனீஸு, செம்பு, ரிப்போப்ளவின் அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. இது நம்ம உடம்போட பல உறுப்புகளோட செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கும் ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கும் பயன்படுது. இந்த பாதாமில் கலோரிகள் அதிகமாக இருக்குது. கலோரிகள் அதிகமாக இருக்க உணவுகள் சாப்பிட்றப்ப சிலருக்கு ஒத்துக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு நம்ம பாதாம் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாம். அதுக்கப்புறமா யார் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். முதலாவது, இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. நம்ம உடம்புல 2 வகையான கொழுப்புகள் இருக்குது. ஒன்று நல்ல கொழுப்பு, இன்னொன்று கெட்ட கொழுப்புகள். பாதாமில் இருக்கக்கூடிய மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இருக்குல்ல, இது இதயத்துக்கு நல்ல கொழுப்பு மாதிரி செயல்படுது. இதனால எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கும் நல்ல கொழுப்புகள் உதவியாக இருக்கும். ஹெச்டிஎல் அப்படிங்கிற நல்ல கொழுப்பை பராமரிக்கிறதுக்கும் அதை ஆதரிக்கிறதுக்கும் பாதாம் உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். இதே நோய் வரக்கூடிய அபாயத்தை கூட குறைச்சிக்கலாம். ஆனால் நினைவில் வச்சுக்கணும், பாதாம் மட்டும் சாப்பிட்டா இதே நோய் வராது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பாதாமையும் எடுத்துக்கணும். அதோடைய ஆரோக்கியமான உணவு, உடற்பயிற்சி, ஒழுக்கமான வாழ்க்கை இதையெல்லாம் நீங்கள் சேர்த்து செய்கிறப்ப உங்களுக்கு இதே நோய் வரக்கூடிய அபாயத்தை குறைச்சிக்கலாம். இரண்டாவது நன்மை, மூளையோட செயல்பாட்டுக்கு பாதாம் பயன்படுது. பாதாம் சாப்பிட்டா புத்திசாலி ஆகலாம் அப்படின்னு பலரும் சொல்லுவாங்க. கொஞ்சோண்டு உண்மை இதில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பாதாமில் விட்டமின் இ, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குது. அந்த சத்துக்கள் நரம்போட செல்களை பாதுகாக்கிறதுக்கு உதவுது. மூளையோட இயல்பான செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கும் ஆதரிக்கிறதுக்கும் பாதாம் ஒரு யூஸ்ஃபுல்லான உணவு அப்படின்னு கூட சொல்லலாம். பாதாம் சாப்பிட்டா நினைவாற்றல் திறன் அதிகரிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதோட இருந்து நீங்கள் பாதாமை சரியான அளவில் சாப்பிட்டுட்டு வர்றப்ப உங்களோட மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும், கான்சன்ட்ரேஷன் பவரை ஷார்ப்பாக்கும், பிரெயினை புத்துணர்ச்சியாக்கி ஆக்டிவாக வேலை செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள், வயதானவங்களுக்கெல்லாம் பாதாம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த உணவாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு நினைவாற்றலை அதிகரிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வயசானவங்களுக்கு ஒரு பொருளை ஒரு இடத்துல வச்சாங்கன்னா எங்கே வச்சாங்கன்னு கூட மறந்துடுவாங்க, பேரை கூட மறக்க ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு நினைவாற்றல் திறன் கம்மியாக இருக்கும். அதனால பாதாம்ங்கிறது வயதானவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா படிக்கக்கூடிய பாடங்களை ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கும் கான்சன்ட்ரேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் பாதாம் பயன்படுது. மூன்றாவது நன்மை, சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த உணவுனா பாதாமை சொல்லலாம். பாதாம் ஒரு லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்ட உணவு தான். இதில் நார்ச்சத்து இருக்குது, நல்ல கொழுப்பும் இருக்கிறதுனால உணவுக்கு அப்புறமா இரத்த சர்க்கரை வேகமாக உயர்றதை கட்டுப்படுத்துறதுக்கு பாதாம் உதவியாக இருக்கும். சர்க்கரை நோயாளிகள் உங்களோட டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா பாதாம் எடுத்துக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் பாதாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களேங்கிறதுக்காக நீங்கள்
ஸ்வீட் ஆட் பண்ணி எடுக்கக்கூடாது. அதாவது சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹனியில அதாவது தேன்ல பாதாம ஊற வச்சு சாப்பிடுவாங்க. சாக்லேட்ல பாதாம் இருக்கும்ல, அந்த மாதிரியான சாக்லேட்ஸ் எடுத்துக்குவாங்க. இதெல்லாம் நீங்க சாப்பிடக்கூடாது. பாதாம ஊற வச்சு தோல நீக்கிட்டு வேணா சாப்பிடலாம். பாதாம் தான் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்திருமே அப்படின்னு நினச்சிட்டு டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த டேப்லெட்டை விட்டுட்டு நீங்கள் பாதாம் எடுத்துக்கக்கூடாது. மருந்துக்கு மாற்று இல்லைங்க இந்த பாதாம். டேப்லெட்ஸும் எடுத்துக்கணும். உணவில் நீங்கள் பாதாமை சேர்த்துக்கிறப்ப சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கலாம். 4வது நன்மை என்னன்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு பாதாம் பயன்படுது. பாதாம் சாப்பிட்டா உடல் எடை அதிகரிக்கும் அப்படின்னு நெறைய பேர் நெனச்சிட்டு இருப்பாங்க. அது ஒரு தவறான நம்பிக்கை தாங்க. உண்மையில அளவா சாப்பிட்டா ரொம்ப நேரம் பசி எடுக்காது. அதிகமா சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் வராது. ஜங்க் ஃபுட் சாப்பிடுவோம்ல, அந்த எண்ணம் கூட வராம தடுத்துக்கலாம். நிறைய கலோரி நிறைந்த உணவுகள சாப்பிடுறப்ப உடல் எடை அதிகமாகும். அத தவிர்க்கிறதுக்கும் பாதாம் உதவியா இருக்கும். ஒரு நாளைக்கு 40 இல்லைன்னா 50 பாதாமை சாப்பிட்றது டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறதுக்காக அப்படிலாம் சாப்பிட்டிங்கன்னா நிச்சயமாகவே கலோரி கூட ஆரம்பித்து உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்குங்க. ஆனால் நீங்கள் அளவாக ஒரு நாளைக்கு 5 பாதாம் மட்டும் நீங்கள் ஊற வச்சு சாப்பிட்றப்ப உடல் எடையெல்லாம் கூடாது. உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். சருமத்தை இளமையாக வச்சிருக்கிறதுக்கு கூட பாதாம் பயன்படுது. இதில் விட்டமின் இ அப்புறம் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் இருக்குது. இது செல்களை ஆக்சிடேட்டிவ் சேதத்திலேருந்து பாதுகாக்கிறதுக்கும், தூசு, மாசு இது மாதிரியான சூரிய ஒளி, மன அழுத்தம் இந்த காரணங்களால் ஏற்படுள்ள அந்த சேதத்திலேருந்து பாதுகாக்கிறதுக்கும் பாதாம் பயன்படுது. இதனால தான் சரும ஆரோக்கியத்துக்கு பாதாம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த உணவுன்னு சொல்கிறோம். முக்கியமாக வயதானவர்கள் முதுமையை தள்ளி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் பாதாம் எடுத்துக்கலாம். 6வது நன்மை, எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு பாதாம் பயன்படுது. பாதாம்ல கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் மாதிரியான தாதுக்கள் இருக்கிறதுனால இது எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக வயசு அதிகரிக்கிறப்ப எலும்பு அடர்த்தி அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். எலும்பு சார்ந்த நோய்கள் கூட வர ஆரம்பிச்சிடும். ஆனால் பாதாம் எடுக்கிறப்ப அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடலாம். முக்கியமாக வயசானவங்களுக்கு வரக்கூடிய அந்த மூட்டு வலி, கால் வலி இதெல்லாம் வருதுல்ல, அவங்கெல்லாம் தொடர்ந்து பாதாமை சாப்பிட்டா அவங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். 7வது நன்மை என்னன்னா, ஆண்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பாதாம் பயன்படுது. அதாவது கடின உழைப்பு செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஸ்டெமினா பவர் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பாதாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் டெஸ்டோட்ரான் ஹார்மோனை சமநிலையில் வச்சுக்கிறதுக்கும் பாதாம் அப்படிங்கிறது உதவியாக இருக்கும். பாதாமில் ஆரோக்கியமான கொழுப்பு, புரதம், மெக்னீசியம், துத்தநாகம், விட்டமின்ஸ் இது எல்லாமே இருக்குது. இது ஆண்களுக்கு தேவையான சக்தியை கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கும். உடல் சோர்வை குறைக்கும். தசைகளை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கும், இரத்த ஓட்டத்தை மறைமுகமாக அதிகரிக்கிறதுக்கும், சமநிலையில் வைக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. ஆண்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெண்களோட ஆரோக்கியத்துக்கும் பாதாம் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்குது. பெண்களுக்கு இது ஒரு சிறந்த ஸ்நாக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய கால்சியம், மெக்னீசியம், விட்டமின் இ, நல்ல கொழுப்பெல்லாம் உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு தருது. முக்கியமாக கர்ப்ப காலத்தில், தாய்ப்பால் கொடுக்குற காலத்தில் நீங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு பாதாமை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. சிலருக்கெல்லாம் பாதாம் ஒவ்வாமை இருக்கும். அதாவது பாதாம் சாப்பிட்டா அலர்ஜி வரும்ல, அப்படி இருக்கிறவங்கெல்லாம் தவிர்த்துடுறதே ரொம்ப நல்லது. அதே மாதிரி கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பாதாம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை ஓவர் வெயிட் ஆயிரும். அப்போ உங்கள் உடலுக்கு தான் பிரச்சனையாகும். அளவோடு எடுத்துக்கிறது நல்லது. குழந்தைகளுக்கும் பாதாம் கொடுக்கலாமா அப்படிங்கிற டவுட் எல்லாருக்கும் இருக்கும். அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். 6 மாதத்துக்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாதாமை கொடுக்க வேணாம். சின்ன குழந்தைகளுக்கு, அதாவது ஸ்கூல் போகிற குழந்தைகளுக்கு மட்டும் பாதாம் கொடுத்தீங்கன்னா அது நல்லது தான். ஆனால் ஊற வச்சுட்டு தோலை நீக்கிட்டு நீங்கள் லைட்டாக கிரைண்ட் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா முழுசாக சாப்பிடுவாங்க அப்படின்னா கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் கூடவே இருக்கிறப்ப மட்டும் கொடுங்க. இல்லைன்னா தொண்டையில் சிக்கி மூச்சு திணறல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் மோஸ்ட்லி பவுட்ரு பண்ணி கொடுக்கறது ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு. குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி குழந்தை நல மருத்துவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களோட ஆலோசனை வாங்கிட்டு அதுக்கப்புறமா கொடுக்கறது நல்லது. ஒரு நாளைக்கு எவ்வளவு பாதாம் சாப்பிடலாம், எத்தனை முறை பாதாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஒரு நாளைக்கு பொதுவாக பெரியவங்க 20லேருந்து 30 கிராம் சாப்பிடலாம். அதாவது குறைஞ்சபட்சம் 5, அதிகபட்சம் 10 பாதாம் வரைக்கும் எடுத்துக்கலாம்.
சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கறதா இருந்தால் 2லேருந்து 3 பாதாம் கொடுத்தா போதும். ஜிம்முக்கு போகிறவங்க, கடின உழைப்பு செய்கிறவங்க, விளையாட்டு வீரர்கள் மட்டும் நார்மலாக 15லேருந்து 20 பாதாம் வரைக்கும் எடுத்துக்கலாம். பாதாம் சாப்பிட்றதோடையே உடற்பயிற்சி, நல்ல உணவு முறை இதெல்லாம் நீங்கள் செய்கிறப்ப உங்களுக்கு இன்னும் நல்ல பலன்கள் கிடைக்கும். பாதாம் சாப்பிட்றதுக்கு சிறந்த நேரம் என்ன அப்படின்னா காலையில் சாப்பிடலாம். நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் கூட சாப்பிடலாம், இல்லைனா காலை உணவுக்கு அப்புறம் சாப்பிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடலாம். உடற்பயிற்சி செய்கிறவங்கலாம் உடற்பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடலாம். உடற்பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறம் கூட எடுத்துக்கலாம். நைட்டு மட்டும் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க. அளவுங்கிறது ரொம்பவே முக்கியங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பகுதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிகமாக சாப்பிட்டா என்ன பிரச்சனையாகும், யார் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாமா? அதிகமாக பாதாம் சாப்பிட்டா ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளில் ஒன்று என்னென்னா, உடல் எடை அதிகரிச்சிடும். ஆரோக்கியமாக உணவாக இருந்தாலும் அதிகமாக சாப்பிட்றப்ப அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சாக மாறிடும். அதே மாதிரி கலோரி இதில் அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாக சாப்பிட்றப்ப உடல் எடை அதிகரிச்சிடும். 2வது பக்க விளைவு என்னன்னா, வயிற்று பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். பாதாமில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா வயிறு உப்புசம், வாயு, மலச்சிக்கல் இது மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படலாம். ஆனால் அளவாக எடுத்துக்கிறது நல்லது. 3வது பக்க விளைவு என்னென்னா, பாதாம் சாப்பிட்டா சிலருக்கு ஒத்துக்காது, அலர்ஜி வரும். கடுமையான ஒவ்வாமையெல்லாம் ஏற்படுத்தும். தோல் அரிப்பு, தடிப்பு, உதடுகள் வீங்கிறது, நாக்குகளில் ஏற்படக்கூடிய வீக்கம், மூச்சு திணறல், வாந்தி இது மாதிரியான அறிகுறிகள் பாதாம் சாப்பிட்டா உங்களுக்கு வரும்னா நீங்கள் கட்டாயமாக அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. 4வது பக்க விளைவு என்னென்னா, சிறுநீரக கற்கள் இருக்கக்கூடியவங்க பாதாமை எடுக்கவே கூடாது. ஏன்னா பாதாமில் ஆக்சலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயற்கையான சேர்மம் இருக்குது. அதனால நீங்கள் பாதாமை தொடாமல் இருக்கிறதே நல்லது. 5வது பக்க விளைவு என்னென்னா, அதிக விட்டமின் ஈங்க. பாதாமில் அதிக அளவு விட்டமின் இ இருக்குது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, விட்டமின் ஈக்காக மாத்திரை எடுத்துக்குவாங்க, இல்லைனா சப்ளிமெண்ட் எடுத்துக்குவாங்க. அதையும் எடுத்துகிட்டு பாதாமையும் அதிக அளவு எடுக்கிறப்ப அவங்களுக்கு பக்க விளைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் இதை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம். சரியான விதத்தில் எடுத்துட்டிங்கன்னா நன்மைகள் கிடைக்கும். அதிக அளவில் எடுக்கிறப்ப இது மாதிரியான பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தலாம். இந்த வீடியோவில் பாதாம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. பாதாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.